வணக்கம். நீதிக்கதைகள். தலைப்பு பாதுகை. வைகுண்டத்தில் ஒரு நாள் திருமால் வழக்கத்திற்கு மாறாக தனது பாதுகையை பள்ளியறையிலே விட்டுவிட்டு பாம்பனையில் படுத்தார். உடனே அவரது திருமுடிக்கு கோபம் வந்துவிட்டது. பாதுகையே, உனக்கு அறிவு இருக்கிறதா? கண்ட கண்ட இடங்களெல்லாம் மிதிக்கிற நீ பள்ளி அறைக்குள்ளே வரலாமா? போ வெளியே என்றது. திருமுடியோ, நீ சொல்வது சரிதான் என்றாலும் ஒன்றை நீ நினைத்துப்பார். நானாக இந்த அறைக்குள் வரவில்லையே. ஆண்டவன் திருவடிகளாலே இங்கு என்னை சேர்த்தன. அப்படி இருக்கும்போது நீ என்மேல் கோபப்படுவது சரியா என்று கேட்டது. திருமுடிக்கு மேலும் கோபம் அதிகமாயிற்று. தலைக்கு மேலே இருக்கிற என்னை பார்த்து காலுக்கடியிலே இருக்கிற நீ இந்த அளவுக்கு பேசுகிறாயே, உனக்கு எவ்வளவு தைரியம் என்றது. திருமுடியோ, வீணாக பெருமை பேசாதே. நான் இறைவன் திருவடியோடு சேர்ந்திருப்பவன். அவன் பாதத்தை பற்றியவர்களுக்கே எல்லா பெருமையும் சேரும் என்று பெரியோர்கள் வாக்கு என்று பாதுகையும் பதிலடி கொடுத்தது. இவ்வளவு நேரமாக இந்த விவாதத்தை பார்த்து கொண்டிருந்த சங்கும் சக்கரமும் திருமுடியோடு சேர்ந்து கொண்டு பாதுகையை விரட்ட ஆரம்பித்தன. உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தால் உள்ளே வருவாயா? உடனே வெளியே போகிறாயா இல்லையா என்று சங்கும் சக்கரமும் சேர்ந்து பாதுகையை விரட்டியது. பாதுகைக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. அதனால் ஆண்டவனிடம் முறையிட்டது. கருணை கடலே, நீங்கள் என்னை உள்ளே கொண்டு வந்துவிட்டு இவர்களை இப்படி பேசும்படி செய்துவிட்டீர்களே, இதெல்லாம் சரிதானா என்று கேட்டது. திருமால் உடனே பாதுகையை பார்த்து, நீ கவலைப்படாதே என்று சொல்லிவிட்டு திருமுடி பக்கம் பார்த்து சொன்னார். முடியே, நீ அகந்தையாக பேசிவிட்டாய். இந்த பாதுகையை அவமானப்படுத்தி விட்டாய். எனவே அடுத்து வருகிற ராமவதாரத்தில் 14 ஆண்டுகள் பாதுகையின் மேலே நீ இருக்கக்கூடாது என்றார். சங்கு சக்கரமே, நீங்கள் இருவரும் என் கண்முன்னாலே பாதுகையை பழித்து பேசிவிட்டீர்கள். ஆகையால் ராம அவதாரத்தில் நீங்கள் இருவரும் பரதனாகவும் சத்ருனாகவும் பிறந்து இந்த பாதுகையை 14 வருடங்கள் வழிபட வேண்டும் என்றார். இது ஆண்டவனின் அளித்த அத்தகைய தீர்ப்பு. அதன்படியே 14 வருடங்கள் பாதுகைக்கு முடிசூடப்பட்டு பரதனும் சத்ருகனும் இருந்து அதை வழிபட்டு வந்தனர். இக்கதையிலேருந்து நம்ம என்ன தெரிகிறோம்னா, கீழோராயினும் தலையுறா என்பதற்கு இது ஒரு நல்ல விளக்கமாக இருந்தது.